இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான நாள். அப்படி என்ன நாள்? திமுகவுடைய தலைவரா ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமா யார் வரப்போறது? உதயநிதி அவர்களா இல்ல கனிமொழி அவர்களா? இந்த மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமா சிஎம் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்காங்க? நீட் தேர்வுக்கு எதிராக திமுக என்ன மாதிரியான சதி வேலைகளை பார்த்திருக்காங்க? பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்னதுக்கே சட்டமன்றமே அலறிச்சு இல்ல. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்க சட்டமன்றத்துல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் தேவா. சோ வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த கண்டென்ட்ட பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இளைஞர்களோட கனவு நாயகனான நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் தான் இன்னைக்கு. நம்மளோட தூக்கத்துல வர்றது கனவு கிடையாது, நம்மள தூங்கவே விடாம இருக்கு பாருங்க, அதுதான் கனவு. அதுக்காக நம்ம சிந்துற ஒவ்வொரு வியர்வையும் நம்மளுடைய உழைப்புக்கான உயர்வு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு மகானோடைய நாள் தான் இன்னைக்கு. அவர் குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டருக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பயரா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு அறிவியல் ஆலோசகரா இருந்த பொன்ராஜ் அவர்கள் இப்ப திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிஎம் விஜய் அவர்களை வம்புக்கு இழுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி தாவேகாவுடைய பெண் நிர்வாகிகள் எல்லாத்தையுமே விபச்சாரி அப்படின்னு சொல்லி முதலமைச்சரா விஜய் அவர்கள் இல்லாதப்பயே நம்ம விஜய் அவர்கள் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட்டை வச்சுக்கிட்டு சிஎம் விஜய் அவர்கள் மோசடி பண்றாங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு 50,000 கோடி ஒரு நிதியா சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்ததாகவும், இன்னொரு பக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருடைய போராட்டத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரியும், இப்படி ஏன் ரெண்டு விதமா இருக்கீங்க, நீங்க உங்களுடைய ஆட்சி நடக்கல, இங்க பாஜகவுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு திரும்பவுமே பேசியிருக்காரு. அவர் சிஎம்மா இல்லாதப்பயே பயங்கரமான ஆக்ஷன்லாம் எடுப்பாரு. இப்ப சொல்லவா வேணும்? ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இவங்க பேசுறதெல்லாம் இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க, சிஎம் விஜய் அவர்களை வேணுனே வம்புக்கு இழுக்கிறாங்க. ஆனா இவங்களை கைது பண்ணா மட்டும் இங்க பேச்சு சுதந்திரம் இல்லையா, கருத்து சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வராங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த நீட் விவகாரத்திலே இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள், இவங்க தான் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நடுவுல இந்த திமுகவோட கொத்தூஸ்லாம் என்ன பண்றாங்க, 200 ரூபாய் 300 ரூபாய் வாங்கிட்டு நாங்க தான் நீட்டுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி எவனோடைய உழைப்பையோ திருடுற மாதிரியான வேலைகள்லாம் பாத்துட்டு இருக்காங்கல்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, நிர்மல்குமார் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மேகதாது அணை விவகாரம் ரொம்பவே சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடகாவோட முதலமைச்சர் நம்ம சிஎம் விஜய் அவர்களை இது சம்பந்தமா பேசுறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்காக அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க போக வேணாம், இது இதுக்குள்ள பயங்கரமான ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகள் நல சங்கம் அவங்க சைடுல இருந்துமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் அங்க போக கூடாது. ஏன்னா இன்று இதுல ரெண்டு விதமான கருத்து இருக்கு. ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, கர்நாடகா முதலமைச்சர் தான் சிஎம் விஜய் அவர்கள் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்களே அங்க போற மாதிரியான பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்பா இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ அங்க போறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அங்க போய் பேசினா மட்டும்தான் இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா திமுகவுடைய ஆட்சியில அவங்களும் என்னென்னமோ சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போய் 3 தடவை கேஸ் போட்டு பார்த்தாங்க, எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. சோ அப்போ இந்த ஒரு பிரச்சனையை நம்ம இழுத்தடிச்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், நமக்கு குடிக்கிற தண்ணி அப்படிங்கிறது கிடைக்காது. இன்னொரு பக்கம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே அளிக்கப்படும். சோ இதை நம்ம போட்டு இழுத்தடிச்சுட்டே இருந்தோம்னா அதனால பாதிக்கப்பட போறது நம்மளும் விவசாயிகளும் மட்டும்தான். இது சம்பந்தமா இப்ப செங்கோட்டையன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா சைடுல இருந்து ஒரு செங்கலை கூட நாங்க கட்ட விட மாட்டோம், கட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே கர்நாடகா முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கட்டுவேன், முடிஞ்சா உன்னால தடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஒரு ஆப்போனண்டா தான் பேசிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நல்ல முறையில எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். அவருடைய அடுத்தடுத்த ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் இப்ப திமுகவுடைய தலைவரா யார் இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல. இப்போ இவர் இந்த முறை ஜெயிக்கல, ஒரு எம்எல்ஏவா கூட ஆகல, குளத்தூர்ல கொத்து பரோட்டா அந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ யாரு கையில இந்த தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்கள்ல அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கனிமொழி அவர்களா இல்ல இன்னொரு பக்கம் உதயநிதி அவர்களா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா முதலமைச்சராவே வாரிசு அரசியல் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கான ஒரு மாற்றமா தான் தாவேகா வந்திருக்காங்க. இப்போ இந்த தலைவர் பதவிக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உதயநிதி கனிமொழி, இவங்க தான் வரணுமா? அப்போ திமுகவோட கட்சிக்காக யாருமே உழைச்சவங்க இல்லையா? அவங்களுக்காக அந்த கட்சிக்காக ஜெயிலுக்கு போனவங்க யாருமே இல்லையா? அவங்க ரெண்டு பேரை விட அறிவாளி யாருமே இல்லையா? எதுக்காக இவங்களே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே சமூக ஊடகங்கள்ல போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ உதயநிதி அவர்கள் வரணுமா இல்ல கனிமொழி அவர்கள் வரணுமா அப்படின்னு சொல்லி சோடி ஓட்டு பார்த்தோம் அப்படின்னா, இங்க அரசியல் அறிவு அப்படிங்கிறது உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணும்போது கனிமொழி அவர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. நிறைய விஷயங்களை எடுத்து பேசுற விதம் அப்படிங்கிறதுமே கனிமொழி அவர்கள்ட்ட ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க ஒரு விஷயத்தை ஹேண்டில்
ஹேண்டில் பண்றது வந்து உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே வந்து உதயநிதி அவர்களோட அவங்க பெஸ்டா இருக்காங்க. அவங்க கையில இந்த தலைவர் பதவி அப்படிங்கிறது வந்துச்சுன்னா மட்டும்தான் இங்க திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, அதாவது தாவேகாவை வீழ்த்துமா இல்லையாங்கிறதெல்லாம் அதுக்கு அடுத்த பிரச்சனை. திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கணும் அப்படின்னாலே கனிமொழி அவர்கள் தான் வந்து தலைவரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் தான் வருது, அவருக்கு தெரியுதோ இல்லையோ அவர் தான் வந்து திமுகவுடைய தலைவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. இதுல என்ன மாதிரியான முடிவுகள்லாம் அடுத்தடுத்து எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து வாங்குறாங்கல்ல, 1000 ரூபாய் மாசம் மாசம் கிரெடிட் ஆகுதுல்ல, இதுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாவேகா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில வந்து சொன்னாங்க. அதுக்கான ஒவ்வொரு செயல்பாடுகளுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. சோ இப்போ மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணிருக்கணும் உங்க மொபைல் நம்பரோட. சோ அது மூலமா வர்ற எஸ்எம்எஸ் இருக்கட்டும் இல்ல ஓடிபி எல்லாமே வந்து இப்ப ஆக்டிவேட்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தாவேகா ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணங்களே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்ல ஜென்சி இளைஞர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. இளைஞர்கள் தான் இங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்க. இப்போ அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16 வயசுக்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க யாருமே வந்து இந்த இன்ஸ்டாகிராமோ இல்ல மொபைலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த மொபைல் போனால தான் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. சோ இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து ஆஸ்திரேலியா பிரான்ஸ்ல எல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்கேயுமே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவுடைய ஆட்சியில இந்த அம்மா உணவகம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல வந்து இழுத்து மூடிட்டாங்க. இப்போ தாவேகாவுடைய ஆட்சியில அங்க போய் சாப்பிடுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கு. அவர் மறுசீரமைப்பு பண்ணதுக்கு அப்புறமா அங்க எல்லாமே ஸ்பெசிலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ 25 ரூபாய்க்கு வந்து சாப்பாடை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருக்காரு. சண்டே வந்து கம்பல்சரி நான்வெஜ் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை நாங்க வந்து வெளியிட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சதே 2 தொகுதி தான், அந்த தொகுதி மக்களுக்கு உங்களால என்ன நல்லது பண்ண முடியுமோ முதல்ல அதை பண்ணுங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம தாவேகாவுடைய தலைவர் முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வந்து போயிட்டு இருக்கு. சோ அம்மா உணவகம் வந்து சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சியில இப்போ என்ன நிலைமையில இருக்கு, திமுகவுடைய தலைவரா உதயநிதி அவர்கள் வந்தா நல்லா இருக்குமா இல்ல கனிமொழி அவர்கள் வந்தா நல்லா இருக்குமா, அதெல்லாம் வேணாம்ப்பா, இவங்க 2 பேரும் இல்லாம புதுசா யாராவது ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா திமுகவுடைய ஆட்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மேகதாது அணை விவகாரம் சம்பந்தமா நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.